இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் ரோப்ளாக்ஸ். ரோப்ளாக்ஸ்ண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோப்ளாக்ஸில் பிளாக் டெசர்ட் பேண்டிடேட்ஸ். ஏய் நீ பயிர் தானே இந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோ மறந்துவிட்டேன். ஆமால ஏன் சோண்டையே கம் பண்ணாமலான்ட்டு காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க. இங்கே வைப்பா ஏன்ப்பா தம்பி பேட்டிலுக்கு வேண்டு இங்கே வந்து அடிக்கணும், அங்கே வந்து அடிக்கக்கூடாது. நம்ம இன்னும் யார் இருக்கீங்க? நீங்கள் வாங்க வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறது வாங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இன்னி நம்ம எப்படியாவது 100 லெவல் ஏற்றுறோம். 100 லெவல் அரை மணி நேரத்தில் ஏற்ற முடியாது, 3/4 மணி நேரம் வீடியோ போடுவோம். இன்றைக்கி நம்ம 100 லெவல் ஏற்றுறோம். எப்படியா இருந்தாலும் சரியே. ஏன் ப்ரோ அடி உழுவ மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இருக்கிறது எலமெண்ட் ஃப்ரூட்டு. எலமெண்ட்னா ஒரு மேக்மா எலமெண்ட்டு, லைட் எலமெண்ட்டு, ஐஸ் எலமெண்ட்டு, இந்த மாதிரி எலமெண்ட் ஃப்ரூட்டில் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு அடி விழுவாது. அது என்பிசியில் மட்டும்தான். போய் நீங்கள் பாஸ் அடிச்சுட்டு பாஸில் வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாஸ் என்ன லெவலில் இருந்தால் நீங்கள் செகண்ட் சி 3rd சியில் போயிட்டு கொர்லா கிங் அவங்கள அடித்தா கூட அடி விழுவும். அந்த மாதிரி என்பிசி அடித்தா அடி விழுவாது. இப்போ இவன் என்பிசி இவன் அடித்தானா எனக்கு அடி விழுவாது. ஆனால் அதே கொர்லா அடித்தான்னு வச்சுக்கோங்க, கிங் அடித்தான்னு வச்சுக்கோங்க, பாஸ் அவன் அடித்தானா எனக்கு ஹெல்த் கம்மியாகும். யார்ரா நீ? லாஸ்ட் ரன் அனுமான் பக்தி சஸ்பீஷியஸா ஏன்னா பேர் அது அனுமான் பக்தி. ஏண்டா கடவுள் பேர்லாம் வச்சு கொடுமை பத்துறீங்க. ஃப்ரூட்டு கேட்போம். விடுங்க, அம்மா இல்லை பிச்சை எடுக்கிறான்னு கேட்பீங்க. நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, 100 லெவல் ஏற்றுறதுக்கு பதிலா நம்ம போயிட்டு இவனை போய் பார்ப்போம். முதல்ல ஒன்றும் எத்தனை கூட அடிக்கல. நம்மகிட்ட ட்ராக் இருக்கு, வேணாம் ட்ராக் போட்டு ஓட்டிலர் நல்ல பெரிய போட்டல் 600 ரூபா. ஓகே, நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு போட் இருக்குது, பெரிய போட்டல் நல்லா இருக்குது. இவனையே மறுபடியும் அழுத்துறேன். அவ்வளோதான் ஏய் ஐயோ. எலமெண்டல் ஃப்ரூட்டில் எப்பவுமே எலமெண்ட் ஃப்ரூட்டு பெஸ்ட்டு ஃப்ரூட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா, எலமெண்ட்டே அன்காமனில் பெஸ்ட்டு ஃப்ரூட் வந்து ஐஸ் தான். ஐஸு லைட்டு ஃபஸ்ட்டு சீல ஐஸு லைட்டு. இந்த 2 ஃப்ரூட் வந்து ஏன் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, எலமெண்ட் ஃப்ரூட்டு M1 இருக்குது. இப்போது பிளேடு வந்து M1 எப்படின்னா தூரத்துலேருந்து அடிக்க முடியும். அதே ஐஸு லைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு ஸ்வாடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்வாடை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல நம்ம ஒரு கோட்டும் ஒரு ஸ்வாடு வாங்குவோமா ஃப்ரீயாக. எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிசனுக்கு போகணும். ப்ரிசனுக்கு போனீங்கன்னு வச்சிங்கன்னா ஸ்வான் இருப்பான், சீஃப் வார்டன் இருப்பான். இவனுங்க 2 பேர்ட்டையும் ஸ்வான் வந்து பிங்க் கலர் கோடு தருவான். அதே சீஃப் வார்டன்னா ஸ்வாடு தருவான், வார்டன் ஸ்வாடுன்னு ஒன்று. நம்ம லெவலில் பெற்றுவோம். ஆனால் விடுங்க, இதுவே போடும். ஐயோ 600 ரூபா வேஸ்ட்டாக போச்சு. சரி விடுங்க பார்த்தோம். 600 ரூபா தானே, 1 லட்சம் அப்படியே சேர்த்துடணும். ரொம்ப பொறுமையாக போகிற மாதிரியே இருக்குது.
வந்துச்சு வந்தாச்சு. கிரைண்டிங்னா அரைச்சமாவே அரைச்சினே இருக்கிறது தான் கிரைண்டிங். அதான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படியாவது 100 லெவல் ஏற்றணும். நீ டார்கெட் 100 லெவல். நான் 50 லெவல் ஏற்றுறதுக்கே 3 வீடியோ எடுத்துனேன். ஏன் இவ்வளோ பவராக இருக்குது? இந்த காம்பேக்ட் ஏன் இவ்வளோ பவராக இருக்குன்னா, நான் எல்லா ஸ்டாட்ஸும் எடுத்து காம்பேக்டில் போட்டேன். இது டிஃபென்ஸில் போட்டேன். இனிமேல் மெலிலையும் முதல்ல இது ரெண்டுத்தையும் மேக்ஸ் பண்ணிட்டோன்னா பிளாக் ஃப்ரூட்டில் போடலாம். இப்போ வந்து நம்ம 2800 லெவல் தான் மேக்ஸ். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரிசன் எங்கே இருக்குன்னே தெரில. 200 லெவல் போனால் தான் அங்கே வேறு போக முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விளையாடு. ஆனால் இப்போ நான் அதை தேடுறதுக்குன்னா 1 மணி நேரம் எடுக்கும். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் போடுறது போல் ஷார்ட்ஸில் போடுறேன். நஷ்டம். இவங்க 2 பேர் சாப்பிட்றது இவ்வளோ நேரமாங்க? என்ன வேலை இல்லாத மாதிரி தெரியுதா? இன்னும் எத்தனை பேர் கிரைண்டிங் பண்ணணும்? உங்கள் 2 பேரை வச்சுன்னா வச்சுங்க. உங்கள் 2 பேரை வச்சு நான் என்ன பண்ணுறேன் சொல்லு. காம்பேக்ட் முதல்ல ஸ்லிங் ஷாட்டை வாங்கணும். முதல்ல அது வாங்கணும்னா சென்டர்லேருந்து ஒரே அடி தான். அவ்வளோதான், எல்லாம் வருவானுங்க. ஐயோ, இதுலேயே செத்துற போகிறானுங்க. இதில் மாஸ்டர் இருக்குது. இதில் மாஸ்டர் மச்சிமா வாடா வாங்கிட்டு போகிறது. வாங்கடா. இது டைமண்ட் செஸ்டா? ப்ரோ டைமண்ட் செஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைமண்ட் செஸ்ட்னா 2000 ரூபா இருக்கும். கோல்டன் செஸ்ட்னா 1000 ரூபா இருக்கும். சாதா செஸ்ட்னா சில்வர் கலரில் இருக்கும். அதான் சாதா செஸ்ட்டு. அதில் 200-300 தான் இருக்கும். போச்சிமா 5 பேர் தான் கிடச்சிருங்க. ஐயோ, வாண்டடு. நம்ம 3 பேர் அடிச்சு வச்சுக்கிங்களேன். ஆனால் கரெக்டாக வரும். ஆனால் நான் இன்னொருத்தனை எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டேன். அப்படி ஐயோ, இன்னும் இந்த குவஸ்டே முடியலையா? சென்டர் வந்து லைனாக சின்ன போட்டு இதை ஒன்று போட்டோன்னா ஒருத்தங்களே ஆயிட்டான். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டடு. 66 லெவல் வந்துச்சு. ஸ்கை வேண்டிட்டு அவனுக்கு என்னை அடிச்சடிச்சு எடுத்து கம்மியாகுது. ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறது? இன்னும் பழி வாங்கவே வரல. இந்த ஃப்ரூட்டை தான் செஃப் வச்சுருமா. செஃப்பு வந்து இருக்கிறதுலே டஃபஸ்ட் பாஸ்னால் செஃப் மட்டும்தான். எப்படின்னா, நீங்கள் செஃப் அடிக்கும் போது மட்டும் ரொம்ப நேரம் எடுக்கும். நீ நல்லா இது பண்ணி பாருங்கள். செஃப் அடிக்கிறது மட்டும் ரொம்ப நேரம் ஆகும். இதே கொர்லா கிங்கு அந்த மாதிரி அடிக்கிறவனெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். எட்டி எங்கள் ஸ்னோலேண்டில் இருப்பான், அவனை கூட ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் இவனுங்க 2 செஃப் அடிக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு சீலியே ஸ்வானை கூட ஈஸியாக அடிச்சிடலாம். ஸ்வான் ஈஸியாக தான் இருப்பான். ஆனால் இந்த செஃப் தான் ரொம்ப கடுப்பேற்றுவான். ஸ்வான் வந்து ஏதோ ஃப்ரூட் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் மேக்மா வில்லேஜில் போனீங்கன்னு வச்சிங்கன்னா எனக்கு அதிசயமாக இருக்கும்.
ஏன்னா மேக்மா வில்லேஜில் இருக்க பாஸ் வந்து என்ன ஃப்ரூட் யூஸ் பண்ணுவான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன ஃப்ரூட்டுன்னு கமெண்ட் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் போடுறேன். மேக்மா வில்லேஜில் என்ன ஃப்ரூட்டு பாஸ் யூஸ் பண்ணுவான்னு கமெண்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சத்தியமாக ஷாக் ஆகிடுவீங்க, கேட்டோன்னே ஷாக் ஆகிடுவீங்க சத்தியமாக. இன்னொருத்தர் ரெட்டில் இருக்காங்க, இல்லைன்னா காம்பேக்ட் யூஸ் பண்ணிருவேன். ஒருத்தர் எல்லா ரெட்டில் விழுந்து போயிட்டானுங்க. மச்சிமா ரெட்டில் வந்தால் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ் ரெட்டில் வந்துட்டாங்க கைஸ், ரொம்ப கம்மியாச்சுன்னா ரொம்ப போகுது. மச்சிமா ப்ரோ வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ. எந்த இன்டோர் கேம் உங்களுக்கு ரொம்ப, இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம் எந்த கேம் சொல்லி விடுங்க, கமெண்டில் பண்ணிடுங்க. என்னெல்லாம் இன்டோர் கேம்னு கேட்டிங்கன்னா செஸ்ஸு தான் சூப்பராக இருக்கும். அவுட்டோர் கேம்னா கபடி விளையாடுவேன். கிரிக்கெட் விளையாடுவேன், அவ்வளோதான். தொண்ணூறு லெவல் வரையும் இங்கே தான் இது பண்ணோம். தொண்ணூறு லெவல் வரையும், தொண்ணூறுனா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்களும் யோசிச்சுக்கோங்க. கைஸ் மறுபடியும் நல்லா சீண்டுவோம். ப்ரோ இன்னும் கொஸ்ட் எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, நல்லா அடிச்சுட்டு நம்ம கொஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க அடிக்கிறது இது இல்லை எலமெண்ட்டு, அதனால் இவனுங்க அடிக்கிறது இவனுக்கு ஒழிக்குது, அவனுங்களே எழுதி போயிடும். நாங்கள் கிளிக் பண்ணுறேன்ல, அதனால இவனுங்களுக்கு இதுவாகும். கைஸ் வாங்க கைஸ் எல்லாம் சேர்ந்து சாவுங்க. கைஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு. உங்களுக்கு ரோப்ளாக்ஸில் என்ன கேம் போகுது அதையும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து டெட் ரேஸ் தான் முடியும். நான் இதே இன்னி தான் போட்டேன் நினைக்கிறேன், டெட் ரேஸ் காலைல இல்லை இப்போ தான் போட்டேன். இப்போ தான் போட்டேன் டெட் ரேஸு. மை ஃபேவரட் கேம் எவருன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் மொதல் ரோப்ளாக்ஸ் விளையாட ஆரம்பித்ததே அதனால தான். என் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் மொதல் விளாண்ட கேமே அதுதான். ரொம்ப பிடிக்கும். அதுவும் அது ஜாலியாக இருக்கும். சர்வை கேம் வேறு, அதுதான் இன்னும் சூப்பராக இருக்கும். அதில் இன்னும் பயங்கரமான விஷயம்னா அதுதான், அது சர்வைவ் கேமு. நல்லா இருக்கும்ண்ணா, நீ வேணா விளாண்டு பாருங்க, நல்லா இருக்கும்ண்ணா, நிஜமாக நல்லா இருக்கும். ஓபி கேம். செத்து போயிட்டியா? நல்ல போய் செத்து போயிட்டான். இன்னொருத்தன் இங்கே ஒருத்தன். நீங்கள் 3 பேர் சாவுங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சாவும். அப்போது காப்பி அடிச்சு போட்டு போகிறாங்க. நான் பாட்டு படிக்கிறேன். 68 லெவல் தாங்க வந்துடுவோம்.
100 லெவல் சொன்னேன், 60 லெவல் தான் வந்திருக்கு. இன்றைக்கி எப்படியோ ஐஸ் ஃப்ரோசன் ஐலாண்டாவது போக ட்ரை பண்ணோம். அங்கே போய் லெவல் ஏற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு சி அப்படின்னாலே லைட்டு ஐஸு அதெல்லாம் கிடச்சிதுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பிளேடு ஐஸு. பிளேடு ஐஸா? இல்லை ஐஸ்லாம் இருந்தால் நான் எப்போயும் சாப்பிட்ருக்கேன். எனக்கு கிடச்சிருக்கிறது வந்து இப்போதைக்கு ஸ்ப்ரிங்காக ஸ்மோக்கான்னு தெரில. இப்போ காட்டுறேன் இருங்க. இந்த ஃபஸ்ட்டு நான் முடிச்சிட்டேன்னா காட்டுறேன். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் காட்டுறேன். எனக்கு இதை பிடிக்காது என்ன தெரியுங்களா, ப்ரைவேட் சர்வரில் விளாட்லாம், விளாட மாட்டேன். நடுவில் வந்து இப்போ நான் இந்த மாதிரி ரெட் கலரில் வச்சுருப்பேன் இவனுங்க இதை ஹெல்த்து. எவனா நடுவில் வந்து எதாவது ஐஸ் ஃப்ரூட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பானுங்க. டக்குன்னு வந்து இவனுங்களை அடிச்சுட்டு அவனுங்க லெவலில் பேற்றி விட்ருவானுங்க. எனக்கு இதான் பிடிக்கவே பிடிக்காத விஷயம் இதில். ப்ரோ ப்ரைவேட் சர்வரில் விளையாடியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ப்ரைவேட் சர்வரில் விளையாடுறேன். அதுக்கு வேறு 75 லெவலுங்க. ஃபுல்லாக கிரைண்டிங் தான் இன்னைக்கு, ஃபுல்லாக கிரைண்டிங் தான். நான் வேணால் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸ்வான் அடித்து நான் ஏற்கனவே ஒரு இது ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருப்பேன் ஸ்வான் அடிக்கிற மாதிரி. அது வந்து என்னோடய பழைய ஐடி, ஒரிஜினல் ஐடி, என்னோடய பழைய ஐடி. 200 லெவலில் இருப்பேன். 216 ஏதோ கிட்ட. ஆனால் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா 200 லெவல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ தெரித்தா இப்போ 31,799 ரைட்டில் லெஃப்டில் பாருங்கள். லெஃப்டில் லெவல் 69 இருக்கா, அது கீழே ஒரு பார் மாதிரி காட்டுதா, அதுதான் 31,797 நான் இது வச்சுருக்கேன் இப்போது. ஆனால் அதுக்கு தேவை 33,999 சரிங்களா. இப்போது நான் இப்போ அந்த 33,999 தாண்டிட்டேன்னா எனக்கு 70 லெவல் வந்துடும். நான் இன்னும் இப்போது 1000 வந்துடுச்சு. இவனை நான் அடிச்சோடனே எனக்கு இது ஆகிடும். லெவல் 7 ஆயிடுச்சு. தனியாலாம் அடிக்க முடியாது, வந்து அடி வாங்குங்க. வந்துட்டாங்களா எல்லாம் வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. சிஎல் ஒருத்தர் மட்டும் வாங்கக்கூடாது. இது வேறு மாஸ்டர். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து மாஸ்டர் ரைட் சைடில் பாருங்கள். நான் இப்போ ஜம்பிங் ஆப்ஷன் இருக்கா, அது கீழே பாருங்கள் தெரிஞ்சுங்களா. அந்த இப்போ நான் வந்து இதுக்கு வந்து நான் வெறும் 300 மாஸ்டரி தான் ஏற்றணும். ஆனால் நான் இன்னும் ஏன் ஏற்றலைன்னா, எனக்கு வந்து பிளாக் ஃப்ரூட்டில் தான் எனக்கு வேணும் இப்போ பவர். இந்த இடத்துல நான் இப்படி இவன் ரெட் பாரில் வந்துட்டானா, அதனால் நான் இதில் ஆடுறேன். இதே நீங்கள் அதில் இருந்தால் அதில் தான் மாஸ்டரி ஏறும். எனக்கு இதில் மாஸ்டரி 40 வந்துச்சு. எனக்கு இதில் இத்தனை இது இருக்கா மாஸ்டரி ஸ்கில்ஸு, ஆனால் அதில் 2 தான் இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் அதுலேருந்து இப்போ இது ஈஸியாக ஏற்றிடலாம். அது ஏற்றத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நான் இதை முதல்ல ஏற்றாமல் அதை ஏற்றிருக்கேன். மாஸ்டரி எவ்வளோ வந்துருக்கு, 41 மாஸ்டரி வந்துருக்கு இப்போதைக்கு. இப்போ நான் ஒருத்தனை அடிக்கும் போது எனக்கு ஒரு காட்டும் எனக்கு ஏர்ன்டு 7 எக்ஸ்பிரஸ் ப்ளஸ் பிளாக் ஃப்ரூட் அப்படின்னு காட்டுதா. மேலே ஏர்ன்டு 156 அது காசு, கீழே இருக்கிறது மாஸ்டரி. இவன் மட்டும்தான். இவன் மட்டும் எதுனா 22 லெவல் ஏறினான்.
ஒன்று தாங்க ஏறி இருக்கு, ஒன்று தான் ஏறி இருக்கு. அதுக்குள்ளே 23,000 வந்துச்சு. அப்படியே 1,00,000 சேர்க்கணும். அப்போ தான் நான் கண்ணாமினா நைட்டெலாம் உட்காந்து ஏஞ்சி உட்காந்து தூக்கம் இல்லைனா கூட நான் இது பண்ணுவேன், ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ணுவேன். ஏன்னா தூக்கம் வராது. ஒரு நாளைக்கு நான் எப்பயுமே மூணு 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 ஃப்ரூட் ஸ்பின் பண்ணாமல் வேணால் தூக்கம் வராது. ஏங்க இது ஓல் மாதிரி போகுது? ஓல்னா கொகை. ஓ ரைட்டா? என்னங்க போகுது? யாருங்க இவன்? ஏசன் டாக். வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? ஆல் லுக்கிங் ஃபார். நான் தான். யூ ஆர் நாட் ரெடி எட் ஓமி. ஓமினா என்னன்னே தெரில. சரிதானே? சரிடா. அதெல்லாம் வந்துச்சு. எங்க என்னங்க சீக்ரெட் வேறு? என்னன்னே தெரில. எங்கே போனேன்? இது என்ன? இது ஏது இருக்கு? கிரீட்டிங். ஏங்க என்னங்க இந்த டெசர்ட் ஒரு மர்மமாக இருக்கு, கருமமாக இருக்கு. பார்த்தீங்களா? இது ஓல்டு இருக்கு. ஏதோ ட்ராஃபி இருக்குங்க. இஃப் பவர் யூ சீக் fill the cup from a leak. ஓ எனக்கு இது தெரியும். ஓ ஃபஸ்ட்டு சீக்லேருந்து நீங்கள் செகண்ட் சீக் போகணுன்னா எப்படி போகணுன்னு ஐயோ கிளிச்சு. ஃபஸ்ட்டு சீக்லேருந்து செகண்ட் சீக் போகணுன்னா அந்த கப் இருக்குல்ல, இது ஓப்பன் ஆகிடும். 700 லெவல் வந்தோடனே இது ஓப்பன் ஆகிடும். 700 லெவல் வந்தோடனே அது ஓப்பன் ஆகிடும். என் பழைய என்னோடய ஃபஸ்ட் ஐடியில் வச்சுருந்தேன், அது என்ன ஆச்சுன்னே தெரில. இது இந்த கப்பு இருக்குங்கள, இந்த கப்பை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரோசன் வில்லேஜ் நம்மளுக்கு அடுத்தா தான். அந்த ஃப்ரோசன் வில்லேஜில் 6ஆம் மாஸ்டர்னு ஒரு கொகையில் ஒருத்தர் இருப்பான். அவங்ககிட்ட போகும்போது ஒரு இடத்துல தண்ணி சொட்டும். அந்த தண்ணி சொட்டுங்கள, அந்த தண்ணியை இந்த கப்பை வச்சு ஃபில் பண்ணிட்டு பைரட் வில்லேஜில் சிக்மேன்னு ஒருத்தர், அதே ஸ்னோ இதில் IM 30ன்னு ஒருத்தன் காட்டுவான். நான் இந்த இது கம்ப்ளீட் பண்ணுறேன்னா அவங்களுக்கு காட்டுறேன். IM 30ன்னு ஒருத்தன் இருப்பான், 30ன்னு. அவன்கிட்ட போயிட்டு அதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து இன்னொருத்தன் போக சொல்லுவான். அவன் வந்து என்ன சொல்லுவான், நீ வந்து ரிச் மேன் பைரட் வில்லேஜில் ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட போய் பேசுனீங்கன்னா இந்த புவர் மேனோட பையன் தான் இந்த ரிச் மேன். என்னடா அப்பா புவர் மேனு பையன் ரிச் மேனா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம். அடுத்து அந்த ரிச் மேன்கிட்ட போய் பேசுனீங்கன்னா அவன் சொல்லுவான், இந்த மாதிரி என் சொத்தெல்லாம் ஒருத்தன் அழிச்சிட்டான், அவனை போய் அடிச்சுட்டு வா அப்படின்வான். நான் வந்து வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அந்த ரிச் மேன் சொல்லுவான். அவன்கிட்ட அவன் பாஸுக்கு அந்த இது காட்டுவான், அந்த வழியை காட்டுவான். நம்ம அவனை போய் அடித்தோன்னா நம்மளுக்கு செகண்ட் சி போயிடும். செகண்ட் சி போயிடுவோம். அவ்வளோதான். ஆமாங்க அவ்வளோதான். ஞாபகம் வந்துச்சு, இல்லை மறந்துட்டேன் ஃபுல்லாக மறந்துட்டேங்க. டாய் எப்பட்றா மறந்த அப்படின்னு கேட்குறீங்கன்னு கேட்குது. ஓ ஸ்டார்ச் பாயிண்ட் வேறு ஏறிச்சா? 11 பாயிண்ட் ஆகிருக்கு. ரெட் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இருக்கு. அப்போ ஏதோ திங்ஸ் ஏதோ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க இத்தனை பேர் அடித்தோம், 11லேயே இருக்குது. எவரோன்னு பார்க்குறேன்.
ஃப்ரீ ஃபயர் விளாடுவோமா? இல்லைனா ஃப்ரீ ஃபயர் 1K இந்த வீடியோ 100 லைக் வந்துச்சுன்னா போதுங்க. இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அந்த ஸ்வான் கோட்டையும் இதையும் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அது செகண்ட் சீக்கு வந்து போனோன்னா 22 தானா? என்னடா ஒரு லெவலாக ஏற்றுறீங்க? சத்தியமாக டென்ஷன் ஆகுது. 29 ரூபா வந்துச்சு. ஃப்ரூட் ஸ்பின் பண்ணலாம். இல்லைனா ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுறோமா? ஃப்ரூட் ஸ்பின் பண்ணிடலாமா? இன்னும் ஒரு 10,000 ரூபாய் வேணும். ஒரு குவெஸ்ட்டை முடிச்சிட்டோன்னா வந்துடும். காசு பத்தலைன்னா கூட அங்கேருந்து கோர்லா எடுத்துக்கலாம். சரி, கோர்லா கேங் எடுத்துக்கலாம். 21 ஸ்டார்ச் 21 ஏறிச்சுங்க. 21 நம்ம பிரித்தோன்னா ஒரு இதை போட்டலாம். 20 இருக்கும். அதில் 10 ஓகேங்களா? 10 இதுக்கு 10 இதுக்கு அவ்வளோதான். 600 வந்துச்சு. வந்துட்டு நான் போய்ட்டு என்ன இது கிடச்சிருக்கு இதில்? ஏன் ப்ரோ பேக் பேக்கில் எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே நான் வாங்கலை. எந்த ஸ்வாடுமே வாங்கலை. இதில் ஃபேமு, ஈகிள், ராக்கெட்டு, பிளேடு அவ்வளோதான் இருக்குது. ஸ்ப்ரிங்குன்ட்டேன், சாரி. இதில் ஸ்கின் மட்டும் இருக்குது. அதே வியூ போட்டோன்னா எக்யூப்பில் தான் இருக்குது. இருங்க இதில் வியூ கொடுத்துட்டு இது 9,000 ரூபாயா? எக்யூப் கொடுத்துருமா? மித்திகள் நம்ம வச்சது இப்போ வெல்வெல்டா? காமன், ரேரு, லெஜெண்ட்ரி, ப்ளூ ஸ்கை. இதுதான் மித்திக்கல். இது வந்து குரோமேட்டிக். அப்படின்னா கிஃப்ட் கொடுத்துருங்க. என்ன கிஃப்ட் கொடுப்போமா? இவங்க கிஃப்ட் பண்ணுறது கூட 100 ரூபாய்க்கு வேணுமா? போங்க. பெரிய கிஃப்ட் போட்டுடலான்னு. பெரிய கேமஸ்க்கு கிஃப்ட் போட்டுடலான்னு. சரி விடுங்க. பெரிய கேம்ஸ்க்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்த்துருவோம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். என்னடா இதே சொல்கிறேன் அப்படின்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் அதை சொல்லுவேன். ஏன்டா கேமிங்கை விட்டு ஸ்பேஸை பற்றி போடுவோமா? இல்லைண்ணா கேமிங்கை மொத்தமாக விட்டுட்டு ஸ்பேஸை பற்றி போட்டுருவோமா? இல்லைண்ணா ஃபுல்லாக இந்த ஒரு குவெஸ்ட்டை முடிச்சிட்டோன்னா போதும். 8 காலாவது டைமு 100 லெவல்லாம் ஏற்ற முடியாது. நான் 4 லெவல் தான் ஏற்றிருக்கேன் இப்போவே. என்ன சொல்கிற ஏங்க இவன்கிட்ட என்னங்க கிடைக்குது? பைரட் வில்லேஜுக்கு போனால் இது தருவான், ஸ்கிராப் மெட்டலு. இவன்கிட்ட என்ன கிடைக்குது? ஈட்டம்ஸில் என்ன கிடைக்குது? இவனை அடித்தா எனக்கு எதோ கிடச்சிது. ஆனால் என்ன கிடச்சது எனக்கே தெரில. ஆனால் டெசர்ட்டில் பிடிக்காது. டைமண்ட் செஸ்ட் இல்லை, கோல்டன் செஸ்ட் இல்லை. 200 ரூபா அவ்வளோதான். 4 செஸ்ட் இருக்கும். ஐயோ 4வது மறந்துட்டேன். ஐயோ 4வது மறந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, 4வது மறந்துட்டேன்.
4வது செஸ்ட்டு இங்கே இருக்கும். 300 ரூபா கிடச்சிருக்கு. நம்ம முதல்ல 6 வாங்கிடணும். 6 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 வச்சு ஏர் ஜம்ப் வாங்கணுன்ற போல 6 மாதிரி. நான் எல்லா இதுலேயுமே ஏர் ஜம்ப் வாங்கிட்டேன். எல்லாத்துலேயுமே நான் 100+ லெவலு. நான் எந்த ஐடியிலையுமே 100 கீழே இருக்க மாட்டேன். பிளாக் ஃப்ரூட்டில் எல்லா ஐடியிலையுமே ஏர் ஜம்ப் வாங்கிட்டேன்னா, அதனால் இப்போ நான் இந்த இப்படியே பறந்துக்கினே இருப்பேன். எனக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அவ்வளோ தூரம் நான் பறந்துக்கினே இருப்பேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியே இல்லை. ஒரே ஒரு கஷ்டம் முடிச்சிட்டோன்னா நாளைக்கு 500 ரூபா கிடச்சிரும். போய் ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ணலான்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ. எல்லாம் ஃப்ரீ ஃபயர் போட்டுருவோங்க. எதில் அடித்தாலும் மாஸ்டர் ஃபோட் அவ்வளோதான். ரெண்டு பேர் இருக்காங்க இன்னும். ஒருத்தன் டே நீ மட்டும் செத்துடுறா. உயிரை விட்டுடுறா. என்னடா அவ்வளோ பெருசாக கேட்டேன். செத்துடலாம் தானே சொன்னேன். அவ்வளோதான் செத்துறான். 4000 ரூபாய் ரிவார்ட் கிடச்சிச்சு. ஸ்டாச் பாயிண்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றாமத்துலாம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்டாச்சில் 1 2 3 5 ஒன்று 2 இருக்குது. 106 நிறுத்திடலான்னு பார்த்தேன். வேணாம். எங்கள் கிளாஸில் 106 என்னன்னு வேறமாக சொல்லுவானுங்க. ஃப்ரூட் ஸ்பின் பண்ண போகிறோம். ஃபைனலி இன்னொரு ஃப்ரூட் ஸ்பின் பண்ண போகிறோம். எங்கள் ஏதாவது நல்ல ஃப்ரூட்டாக கிடச்சிதுன்னா சூப்பராக இருக்கும். எவ்வளோ என்ன தரப்போகிற 50% லக்குன்னு போட்டுருவோமா? நான் அது வேறு கம்மியாக இது போடலையா? மயிலாடு ஈகிளை தவிர வேறு எந்த ஃப்ரூட் கொடுத்தாலும் எனக்கு ஓகே. காச்சா கார்டு நீங்களாவது லெஜெண்டரியாக கொடுங்க. 35,000 ரூபா. காச்சா கார்டு மறுபடியும் ஃப்ளேம் வச்சுருங்க. ஃப்ளேம் எப்படி ஆகும்னு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரில, நான் ஸ்பின் பண்ண காசு கொடுத்தோன்னே எனக்கு இது காட்டுச்சு. எனக்கு ஸ்பின் பண்ண காசு கொடுத்தோன்னே எனக்கு இது காட்டுச்சு. அதை வச்சு தான் நான் சொன்னேன் நான் இதுதான் சாப்பிட்ருவோம் சாம. இருங்க வீட்டாங்க போயிட்டு ஃப்ளேம் எத்தனை மாஸ்டர் ஏற்றிருக்கேன் நான். இது மொத்தம் ஃபயர் ஃப்ளைட்டு 10வது லெவல்லே ஃபயர் ஃப்ளைட் வந்துச்சு. ஸோ அப்போ நான் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றேன். ஐயோ போயிடுச்சுங்க. ஷீட் போயிடுச்சு. நான் இதை கொடுத்துட்டேன். போயிடுச்சு பெஸ்ட். இந்த கோகோன்றவன் எடுத்துட்டானோ? கேட்பாங்க இல்லைன்னா இதை தருவானுங்க. ஏதோ தரான் ஆனால் தரேன்னா தெரியல. டே பிளேயர் நீயும் வச்சுக்கூட நானே தான் சாப்பிட்றேன். ஏங்க டுவால் கட்டானா எப்படான்னு கேட்டிங்கன்னா, கையில் 2 வச்சுருப்பான், வாயில் 1 வச்சுருப்பான். 10க்கு வார்டன் ஸ்வாட் வேறு வச்சுருக்கான். ட்ராப்பாக போட்டுருவாங்க. இங்கே ஃப்ளேமை பஞ்சுங்க
ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.